ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா தான் வந்து பிரபா வந்து கொல்ல வந்து ஆள் அனுப்பியிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டிய புடிச்சு வந்து போலீஸ் விசாரிச்சதுல பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி உண்மைய உளறிர்றாங்க. இதனால மகா வந்து அனாமிகா கிட்ட, "எதுக்கு இந்த மாரி ஒரு வேலையெல்லாம் பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. "என்ன எல்லா தப்பையும் என் மேல போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் ரொம்பவே நடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அனாமிகா கிட்ட, "நீங்க தான் இந்த வேலைய பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருச்சு. இனிமேலும் உங்களோட நடிப்பெல்லாம் இங்கே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அனாமிகாவோட மாமியார், அதாவது பிரபாவோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து வந்த பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற, ஒழுங்காக நீ திருந்தி இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நீ விஜய் கூட சேர்ந்து வாழலாம், ஆனால் நீ இப்படி வந்து கேவலமாக பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே, தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாருமே அனாமிகாவை திட்டுறாங்க. ஆனால் அனாமிகா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயில் தான். ஸோ அனாமிகா அவங்க செஞ்ச குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜயும் பிரபாவும் இனிமேல் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.